கட்டட வேலைக்கென அழைத்துச் சென்று தங்களை மரம் வெட்ட கட்டாயப்படுத்தியதாக ஆந்திர ஏரியில் குதித்து உயிர் தப்பி வந்த தமிழர் முருகேசன் கூறியிருக்கிறார். செம்மரக்கடத்தல் கும்பலுக்கும் ஆந்திர போலீசாருக்கும் இடையேயான மோதலில் அப்பாவி தமிழர்கள் பலிகடா ஆக்கப்படுவதற்கு ஆதாரமாக முருகேசனின் அனுபவம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே ஒண்டிமிட்டா என்ற இடத்தில் ஏரியில் மிதந்த 5 தமிழர்களின் சடலங்கள் நேற்று முன்தினம் அம்மாநில போலீசாரால் மீட்கப்பட்டன. வனத்தை ஒட்டிய பகுதியில் இருந்த ஏரியில் சடலங்கள் மிதந்ததால் செம்மர கடத்தலுக்கு சென்றவர்கள் தப்பிக்க முயன்றபோது ஏரியில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்று ஆந்திர போலீசாரால் கூறப்பட்டது. ஆனால் சடலமாக இருந்தவர்களின் உடலில் காயங்கள் இருந்ததுடன் அவர்களது பைகளும் நீரில் மிதந்ததால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே சடலமாக மீட்கப்பட்ட 5 பேர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கல்வராயன் மலையில் உள்ள கருமந்துறையை அடுத்த அடியானூர் கீரங்காட்டைச் சேர்ந்த முருகேசன், ஜெயராஜ், மற்றொரு முருகேசன், சின்னப்பையன் மற்றும் கீழாவரை கிராமத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ஆகியோர் சடலங்கள்தான் ஆந்திர ஏரியில் மிதந்தது என்கிற விவரம் தெரிய வந்துள்ளது. இறந்தவர்களை அடையாளம் காண்பதில் நியூஸ் 7 தமிழ் வெளியிட்ட செய்தி உறுதுணையாக இருந்ததாக கர்னூல் சரக டிஐஜி శ్రీనివాసులు தெரிவித்துள்ளார். ఈ గుర్తులతో సహా ఈ ఫోటోగ్రాఫ్స్ అన్ని పంపించాం. అక్కడున్న తమిళ మీడియాని కానీ మనం ముఖ్యంగా ఆ ఛానల్స్ని మనం రిక్వెస్ట్ చేసాం, అపీల్ చేసాం. ఈ ఫోటోగ్రాఫ్స్ ప్లస్ ఇటువంటి ఆచూకీ కానీ ఇటువంటి వాళ్ళు ఉంటే వెంటనే మనకు ఇన్ఫార్మ్ చేయమని, దానికి మనం ఫోన్ నెంబర్లు సిఐది, ఎస్ఐది, డిఎస్పీ గారి నెంబర్లు కానీ ఇచ్చాం. న్యూస్ 7 ఛానళ్ళు కొంత మరి తమిళ ఛానల్స్ కొంత సాయం చేసి సేలంలో పలానా వాళ్ళు వీళ్ళు అని చెప్పి ఫస్ట్ ఒక పేరు చెప్పారు. దాని తర్వాత మిగతా పేర్లు కానీ చెప్పడం జరిగింది. சடலங்கள் மீட்கப்பட்டதில் இருந்து பிரேத பரிசோதனை வரை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கர்னூல் சரக டிஐஜி శ్రీనివాసులు குறிப்பிட்டுள்ளார். கருமந்துறை காவல் நிலையத்தில் ஆந்திராவில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை அவர்களது குடும்பத்தினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தும் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. பாதிக்கப்பட்டவர்கள் கை குழந்தைகளுடன் கதறி அழுதனர். நான் கேரளா போறேன்ட்டு தான் சொன்னார். நான் இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்படி வேலைக்கு போனாலும் தான் வெளிவரத்தம் பண்ணிட்டு இப்படி அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஆந்திரா மலைக்கு. ஆந்திரா மலைக்கே என்னண்டே அவருக்கு தெரியாது. வந்து மலை பறிக்க போகிறேன், நான் வந்து கேரளா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னார். இப்படி நான் ஆந்திரா மலைக்கு போகிறேன் அப்படி போய் இருந்தால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். வேலைக்கு சென்ற தந்தை வீட்டிற்கு திரும்ப வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தைகளை இந்த மரணச் செய்தி இடியென தாக்கியுள்ளது. குடும்ப வறுமையை போக்க வெளியூருக்கு பிழைப்பு தேடி சென்றதை தவிர வேறு ஏதும் அறியாத அப்பாவிகளான தங்களின் சொந்தங்களுக்கு இந்த நிலையா என எண்ணி கீரங்கட்டை மற்றும் கீழாவரை கிராமங்களின் வீடுகளில் அழுகுரல்கள் கேட்கின்றன. வேலைக்கு கரும்பு வெட்டுறதுக்குன்னு வர சொன்னாங்களாம். அதனால போறேன்னு சொல்லிட்டு போனார். வேறு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறமே கரும்பு வெட்டுறதுக்கு வர சொன்னாங்கன்னு தான் அப்புறமே அழைச்சிட்டு போனாங்க. அப்புறமே இப்படின்னு இப்போ சொல்கிறேன், இங்கே இறந்துட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. வெளியூரில் இருந்து தங்கள் கிராமங்களுக்கு வந்த சிலர் கட்டிட வேலைக்கு வந்தால் அதிக கூலி தருவதாக கூறி அழைத்துச் சென்றதாகவும் அவர்களுடன் 70 பேர் சென்றதாகவும் கூறுகிறார் ஏரியில் குதித்து தப்பி வந்த அடியனூரைச் சேர்ந்த முருகேசன். ஆந்திராவுக்கு அழைத்துச் சென்றவுடன் தங்களை மரம் வெட்ட சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் மறுத்ததால் 4 நாட்களாக உணவு வழங்கவில்லை என்றும் ஆந்திராவில் நிகழ்ந்த சித்திரவதைகளை வேதனையுடன் நியூஸ் 7 தமிழிடம் பகிர்ந்து கொண்டார். வேலைக்கு கூப்பிட்டு போனது தான். இப்போ 4 பேர் போகிறோன்னா சரி 10 ரூபா சமாளிக்கலாம் வேலைக்கு அப்படின்ட்டு தான் போனோம். அங்கே போனோம் ஆந்திரா மலையை உள்ள அழைச்சி போயிட்டோம். அரிசி பருப்பு எதுவும் கொடுக்க இல்லை. 4 நாள் கடந்து பார்த்தோம். செம்மரக்கட்டை தான் வெட்டணும்னால வெட்ட முடியாது. நாங்கள் வீட்டுக்கு போனோம். சோ தண்ணி நாங்கள் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போகிறோண்டி வந்தோம். வீட்டுக்கு வரும்போது தான் இப்படி சம்பவம் நடந்தது. இதனிடையே மலை கிராமத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்றவர்களின் குடும்பத்தினர் பீதி அடைந்துள்ளனர். அரசு மலைவாழ் மக்களை மேம்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைக்கிறார் மலைவாழ் மக்கள் சங்கத்தினர். 170க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஆந்திராவுக்கு போனதாக தகவல் இருக்கிறது. இதுக்கு அரசாங்கம் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு இங்கே கருமந்துறை பகுதியில் ஒரு தொழிற்சாலையோ அவங்களுடைய வேலை வாய்ப்பை பெருகினாலோ இவங்களுடைய அதை தடுக்க முடியும். இதில் ஏஜென்ட்களை முதல்ல பிடிச்சி அவங்க
காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆந்திராவுக்கு கூலி தொழிலாளரை கூட்டிகிட்டு போகிறத தடுக்கணும். இது உரிய முறையில் வந்து இவங்களுடைய குடும்பத்தோடு தவிச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளும் பிள்ளைகளும். அவங்களுக்கு கூடுதலான ஒரு நிவாரணம் கொடுக்கணும் இவங்களுடைய பாதுகாக்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாததால் பிழைப்பு தேடி வெளிமாநிலங்களுக்கு கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதுபோன்ற சூழலில் உயிருக்கே அச்சுறுத்தலை தரும் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ள நேரிடுகிறது என கூறும் சமூக ஆர்வலர்கள் மலைவாழ் மக்களை இந்த இக்கட்டிலிருந்து மீட்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.